ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறந்த பாடத்தை சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும், நீங்கள் எல்லாத்து மேலேயும் அக்கறையாக இருக்கிறவங்களா, தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்க மேலே மட்டும் ரொம்ப அக்கறையாக இருங்க. அவங்கள எக்காரணத்தை கொண்டும் காயப்படுத்தாதீங்க, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட க்ளோஸாக இருக்கலாங்க, ஆனால் அது ஒரு அளவுக்கு தாங்க. ஏன்னா அது நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க, அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, உங்களை காயப்படுத்துவாங்க. ஒவ்வொன்றையும் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம அவங்க மேலே வச்சுருக்க அன்பு. அதனால் தயவு செஞ்சு வெளியே யார்கிட்ட பழகினாலும் பார்த்து ஒரு லிமிட்டோடு பழகுங்க. அதுதான் ரொம்ப நல்லது, ஓகேவா? யாரையும் சட்டுன்னு நம்பிடாதீங்க. நம்பிட்டு பாசமாக ரொம்ப அக்கறையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களை ரொம்ப காயப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் இளைய மனசுக்காரங்க இல்லையா? அதனால் அந்த வலி உங்களால் தாங்க முடியாது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக இருங்க. அவங்க மேலே கோவப்படாதீங்க, ஓகேவா? அவங்கக்கிட்ட சண்டை போட்டால் கூட அந்த சண்டையை சீக்கிரமாக முடிச்சிடுங்க, ஓகேவா? ஆனால் வெளியே நம்ம ரொம்ப அன்பு வச்சிட்டோம்னா அது ரொம்ப நம்மளை காயப்படுத்தும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளெல்லாம் பார்த்து, அது எவ்வளோ பெரிய அன்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு தருணத்தில் கண்டிப்பாக மனக்கசப்பு வந்து தான் வரணும். ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கும் அதுதாங்க ஒரு வேறுபாடு, ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் சரி, எவ்வளோ நல்லதாக நினச்சாலும் சரி, ஒரு சின்ன கருத்துப்பாடு வரதான் செய்யும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எப்போவுமே ஒரு லிமிட்டோடு இருந்துக்கோங்க, ஓகேவா? யார் மனசையும் நீங்களும் புண்படுத்த வேணாம். உங்களை எப்படி சொல்கிறது, அவங்க பிரிஞ்சே போனாலும், ஒரு கட்டத்தில் அவங்க உங்களை விட்டு விலகியே போனாலும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உண்மையாக இருங்க, வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப பாசமாக அக்கறையாக இருந்துடாதீங்க, ஓகே? டாட்டா. இந்த கருத்துக்களை உங்கள் மண்டையில் போட்டுக்கோங்க. டாட்டா, பை பை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.